ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூமேங் அப்படிங்கிற இந்த மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம ஆன்லைன்லேயே வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தையோ இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து பிஎஃப் அமௌண்ட்டை வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணுறது இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் யூமேங் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டில் இருந்து எப்படி நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு யூமேங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் வந்து சர்வீஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா மேலே ஹெட்டிங்கில் வந்துட்டு ஆல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இதில் பிஎஃப் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிஎஃப் அப்படின்னு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இபிஎஃப்ஓ அப்படிங்கிற இந்த சர்வீஸ் தான் கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஃப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக கேஒய்சி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கிளைம் தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சென்ட்ரிஃபிக் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியூ பாஸ்புக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரைஸ் கிளைம் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்துட்டு நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட யூஏஎனில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த ரெண்டையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூஏஎன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட யூஏஎன் எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட ஓடிபி நம்பரை வந்து நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்துட்டு இப்போ லாகின் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன், உங்களோட நேம், நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்டோட நேம், அவங்களோட நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நீங்கள் ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பேன் கார்டு நான் வந்து லிங்க் பண்ணல, பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் சிஸ்டத்தில் வந்து எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம ஒரு 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணணும். சேம் ப்ரொசீஜர் தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்துட்டு நான் இப்போ என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ட் மெம்பர் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் தான் இதை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெம்பர் ஐடி தான் இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஐடி வந்து செலக்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்டு வந்து இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் வந்து கிளைம் பண்ண முடியும். ஃபுல் அமௌண்ட் வந்துட்டு என்னால் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் தான் வந்து இப்போ கிளைம் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் சிம்பிளை வந்துட்டு நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்துட்டு என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் வந்துட்டு உங்களோட அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், சிட்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டீட்டெயிலை வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அட்ரஸ் டீட்டெயில் வந்து எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உங்களோட ஸ்ட்ரீட்டை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லோக்காலிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட லோக்காலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட சிட்டி டிஸ்ட்ரிக்ட் ரெண்டுமே சேம் தான், அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட பின்கோட் கேட்டிருப்பாங்க. உங்களோட பின்கோடு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் டீட்டெயில் இருக்குதோ அந்த அட்ரஸ் டீட்டெயிலே வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். வேறு எந்த அட்ரஸ் டீட்டெயிலும் வந்து தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிளைம் ஃபார்மை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த ஃபார்மை வந்துட்டு இப்போ கிளைம் பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ வந்துட்டு டேட் ஆஃப் எண்ட் வந்து உங்களுக்கு கம்பெனியில் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, அதாவது நீங்கள் வேலையை விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 19 10C வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களோட ஃபுல் PF அமௌண்ட்டையும் கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்துட்டு அந்த டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை, நீங்கள் வந்து கம்பெனியை விட்டு நின்றுட்டீங்க, இல்லை வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அவசரத்துக்கு உங்களுக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா உங்களால் வந்துட்டு PF அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 31 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் 31 PF பார்ட் வித்ட்ராவல் ஃப்ரம் தி மெம்பர் ஐடி இன்டர்ஃபேஸ் டைரக்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட PF அமௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை கிளைம் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஃபார்ம் 31 மட்டும் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஃபார்ம் 31 மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். இது வந்துட்டு நீங்கள் கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் 10Cயும் ஃபார்ம் 19 வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டும் கிளைம் ஆயிரும். உங்களுக்கு வந்துட்டு இந்த டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணலை, நீங்கள் வந்து இன்னும் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகியும் உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னா இந்த ஃபார்ம் 31 யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட PF அக்கௌண்ட்டில் உள்ள எம்ப்ளாயி ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டில் ஒரு 80% அமௌண்ட்டை வந்து நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து 31 செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களோட பர்பஸை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 31 நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக கிளைம் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்கும். இது வந்துட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணி ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்காது. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்காது. ஃபுல் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் கிளைம் கொடுத்தாலே உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிளைம் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்யூர்டு அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்துட்டு இல்னஸ் அப்படிங்கிறதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், நான் ரிசிப்ட் ஆஃப் வேஜ் அப்படின்ட்டு. இது வந்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவுமே வரல, நீங்கள் வேலையை விட்டு நின்றுட்டீங்க, உங்களுக்கு லாஸ்ட் 2 month தான் வந்து எந்த ஒரு சேலரி வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு உங்களோட PF அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இல்னஸை வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ நான் வந்து இல்னஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு PFலோட ஸ்டேட்மெண்ட் அதாவது பாஸ்புக் அப்படின்னு சொல்கிற அதை வந்து ஓப்பன் பண்ணி உங்களோட எம்ப்ளாயி ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 20,000 என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் அந்த அமௌண்ட் தான் என்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அதுக்கு மேலே கூட என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணாலும் உங்களோட எம்ப்ளாயி ஷேரில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் உள்ள 80% அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். நீங்கள் அதிகமாக அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணாலும் உங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குதோ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் கம்மியாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டே வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் வந்து 20,000 வந்து செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு
நீங்கள் இதில் டிக் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த டிக் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ வந்து நான் என்னோட ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண ஓடிபி வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா கிளைம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு டிக் ஆப்ஷன் வரும். கிளைம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வரும். இந்த ட்ராக்கிங் ஐடியை வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 25 டேஸ் வந்து உங்களுக்கு ஆகும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10 டேஸில் வந்துட்டு அண்டர் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். 10 டேஸ்லேருந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளே வந்துட்டு செட்டில் ஆர் ரிஜெக்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். செட்டில் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த 1 வீக்குக்குள்ளே கண்டிப்பாக இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். நீங்கள் செலக்ட் பண்ண ரீசன் ஒருவேளை ராங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிளைம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வந்து எப்படி ட்ராக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதே பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராக் கிளைம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஃபார்ம் 31 வந்துட்டு நம்ம வந்து ஃபார்ம் 31 வந்துட்டு இப்போ நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். கிளைம் பண்ண டைம் அண்ட் டேட் வந்து இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து பாருங்கள் ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் அட் போர்ட்டல் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வந்து விழும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஃபுல் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இல்லைனா ரிஜெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.